ராமாவதார பெருமைகளை பற்றி பேசக்கூடிய திருப்பாவை பாசுரம். இது 10வது பாசுரமாக இருக்குது. வேதாஸ்வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமாலுடைய ராமாவதார பெருமைகளை பற்றி இந்த பாசுரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. திருப்பாவை 10வது பாசுரம். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றம் உமக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். இப்படி இந்த பாசுரத்தை துவங்கியிருக்காங்க. கண்ணனை பற்றி அந்த சிந்தனையிலேயே இருக்கக்கூடியது அப்படின்றது ஒரு சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை அனுபவித்து கொண்டே தோழி உறங்கிட்டு இருக்கலாம். கற்பனையிலேயே ஒரு மனிதன் கோட்டையை கட்டிடலாம், ஆனால் அதில் போய் குடியேற முடியாது இல்லையா? அப்போது நிஜம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு இந்த உறக்கத்தை, இந்த கற்பனையை களைந்து எழுந்தால்தான் அந்த நிஜத்தை அனுபவிக்க முடியும். வெளியே எத்தனை பேர் பனியில் நனைஞ்சிக்கிட்டு குளிரையும் பொருட்படுத்தாமல் இந்த தோழியும் உடன் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. எழுந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் உள்ளே இருந்து எந்த குரலும் வரலை. தான் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள். துளசி மாலை அணிந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த நாராயணனுடைய முடியெல்லாம் துளசி வாசம் வீசுதான். அத்தகைய அந்த நாராயணன் நமக்கு பறை தருவான், எழுந்துவான்னு சொல்கிறாங்க. அப்போவும் அந்த பெண் பதிலளிக்காமல் உறங்கி கொண்டே இருக்கின்றார். இதை வெளியே இந்த குளிரில் நின்றுட்டு பார்க்கக்கூடிய இந்த தோழிகள், பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ அப்படிங்கிறாங்க. அதாவது இங்கே இந்த பாசுரத்தில் இந்த இடத்துல ராமாவதாரத்தை பற்றி குறிப்பிடுறாங்க. ராமாவதாரத்தில் கும்பகர்ணனை வீழ்த்துறாரு ராமன் இல்லையா? ஒருத்தரை நம்ம தோற்கடிக்கிறோம் அப்படின்னா தோற்றவர்களுடைய பொருள் வெற்றி பெற்றவர்களுக்கு உரியதாவது இல்லையா? இந்த பெண் கிருஷ்ண பக்தை அப்படின்றதுனால ராமன் தோற்கடித்த கும்பகர்ணன் அவனிடத்தில் இருந்த அந்த தூக்கம் பெருந்துயில் அப்படின்றத இந்த பெண் பரிசா வாங்கிட்டாலோ அப்படின்னு வெளியே இருக்க தோழிமார்கள்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எவ்வளோ எழுப்பி இந்த பெண் எழாமல் தூங்கிட்டே இருக்காளே. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். சீக்கிரமாக நீ கதவை திற, நாம் மார்கழி நீராடி இறைவனை தரிசிக்க போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த பாசுரத்தில் தோழிமார்கள் எல்லாம் ஒன்று கூடி உறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தோழியை எழுப்புவதாக இந்த 10வது பாசுரம் அமைஞ்சிருக்கு. ராமாவதாரத்தில் கும்பகர்ணனை வீழ்த்திய அந்த பெருமைகளை பற்றி சொல்லக்கூடிய பாசுரம் இந்த திருப்பாசுரம். அடுத்ததாக நாளைக்கு 11வது பாசுரத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.